இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ முதல்ல ஹெல்மெட்டை கழட்டு. உன் முகத்தை காட்டு. யாரா நீ? டேய் சண்முகம், என் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாதுடா. என் முகமே மாறிடுச்சுடா. அந்த மகேஷ் என்னை கூட்டிட்டு போய் ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி என்னை வேற ஒரு ஆள் மாதிரி மாத்திட்டான்டா. இப்ப இந்த கட்டெல்லாம் பிரிக்க முடியாதுடா. இல்ல இல்ல, நீ ஏதோ போய் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். சண்முகம், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தானடா பணம் கொடுத்தேன். இங்க பாரு சண்முகம், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா ஸ்கூலுக்கு போகும்போது குமார் சார் நம்ம ரெண்டு பேரையும் ரெட்டை வாளுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. உனக்கு ஞாபகம் இருக்காடா? இங்க பாரு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த சார் உன்னையும் என்னையும் பிரிச்சு கிளாஸ் மாத்தி போட்டாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் பெரிய சைக்கோடா. இத்தனை நாள் என்னை எங்கேயும் போக விடாம என்னை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணுனான்டா. நீ திரும்ப வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. தினம் தினம் உன்னை பத்தி தான்டா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீ இல்லாம நடப்புன மாதிரி இருந்தேன்டா. நீ வந்துட்டல்ல, இது போதும். என்ன சிவகாமி அம்மா, தப்பிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல. புள்ள மருமகன்னு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எனக்கு குடும்பமே இல்ல, தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்க உணரணும்னு தான் இத்தனை நாளா நான் உங்களை தனியா அடைச்சு வச்சிருந்தேன். என்ன பாக்குறீங்க? உங்க பையன் முருகன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் மேல நான் எவ்வளவு பாசமா இருந்தேன்னு தெரியுமா? அவனுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல, அதோட வலி என்னன்னு புரியணும்ல, அதான். அதனால மட்டும் தான் நான் உங்களை அடைச்சு வச்சிருந்தேன். இந்த உலகத்துல நான் ஏதாவது ஒண்ணு விரும்பினா அது எனக்கு கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைக்கலன்னா அதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஏன் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். நான் இப்போ வெற்றி மாப்பிள்ள கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னனு வை. ஐயோ ஐயோ அத்த, எனக்கு பயமா இருக்குது அத்த. ப்ளீஸ் அத்த, வெற்றி கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க. வெற்றி கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க அத்த, ப்ளீஸ் அத்த. என்ன பண்ணுவாம? என் தலையை எடுத்துருவானா? நான் லீகலா வந்திருக்கேன். என்னடா லீகல்? நீ வரும்போது லேடிஸ் கான்ஸ்டபிள கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, நீ கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல தானே, தனிதானே வந்திருக்க. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. எல்லாம் நான் பிளானோட தான் வந்திருக்கேன் அஞ்சலி. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. மேடம், சார், ஆமா, கோர்ட் ஆர்டர் இருக்கு மேடம். லேடி போலீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் பாதுகாப்புக்காக கூடவே இருப்பாங்க. அது ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்கல, அதான் தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அத்தை, ஒரு
காஃபி கிடைக்குமா ப்ளீஸ் அத்தை. ஸ்ட்ராங்கா இப்போ ஐயோ ரொம்ப சூடா இருக்கா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். மாத்துறேன் மாத்துறேன் மாத்துறேன். சிவராமா, இப்ப நீ வீட்டுக்கு வா. உன்னை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு. வா, சீக்கிரம் வா. ஆமா ஆமா சார். ஆமாங்க சார். ஐயோ தப்பா எடுக்காதீங்க. அறிவு இருக்கா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? அது வீட்டுக்கு வந்த முதல் நாளே கிச்சனை நாசம் பண்ணிட்ட. இதுக்குதான் நீ எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்ன. வெளிய போ முதல்ல. இப்ப போறியா இல்லையா? அஞ்சலி, இப்படிலாம் டென்ஷன் ஆக கூடாது. அது நான் வேற ஒரு யோசனையில இருந்தேனா, அதான் இப்படி ஆயிடுச்சு. நான் உனக்கு வேற சமைச்சு தரேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சார் மேடமை டென்ஷன் ஆக்காதீங்க சார். நீங்க கொஞ்சம் கூலா இருங்க. இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், போ. சரி. பைத்தியம். ச்சே. ச்சே, எல்லாம் அந்த ஃபோன் காலால வந்தது. இது சரியா வராது. ஒவ்வொரு போனையும் நம்ம ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் போனையும் டைப் பண்ண சொல்லிருவோம். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு வர எல்லா கால்ஸோட டீட்டெயில்ஸும் வேணும். ஓகேவா? யாரு யாரு கூட பேசுறாங்கன்னு எனக்கு ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் வேணும். என் குழந்தை என் அப்பா மாதிரி தான் இருக்கணும். எனக்கு இப்போ என் அப்பாவை தான் பார்க்க பிடிச்சிருக்கு. எனக்கு பிறக்க போறதே என் அப்பா தான். அதான் என்னுடைய வேண்டுதல். நீ என் பக்கத்துல நிக்காத, தள்ளி நில்ல. ஏய், அப்படி சொல்லாத அஞ்சலி. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்க பாரு. நீ என்னென்ன புக்கு படிக்கணும், என்னென்ன பாட்டு கேட்கணும், போன்ல ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம குழந்தையோட அறிவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணும். நீ காட்டுற அறிவு என் பிள்ளைக்கு வேண்டாம். என் அப்பா எனக்கு நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. எங்க அப்பாக்கு பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு. நான் அதை தான் கேட்பேன், அதை தான் படிப்பேன். அப்பதான் என் அப்பா மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கும். நீ சொல்றதெல்லாம் என்னால படிக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அஞ்சலி, செத்து போனவரை பத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? மகேஷ், அவர் என்ன சாகல.